அந்த கறியெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பனியில தடுக்கி விழுகுறாங்க. சரி என்ன அப்படின்ட்டு பார்த்தா, ஒரு ஒரு மனுஷன் அங்க படுத்திருக்க மாதிரி, அது மேல பனி மூடி இருக்க மாரி காட்டுறாங்க. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டா, "ஏன் என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் அவர் லேசா அசைறாரு. ஆனா மூச்சு இல்ல. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, "ஐயய்யோ! நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. நம்ம போயிருவோம். நம்மளுக்குன்னு ஃபேமிலி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு மனசு கேட்கல. காப்பாத்துறதுக்காக வராங்க. அப்ப பார்த்தா இவங்க அம்மாவோட அந்த பின் இருக்கும், ஹேர் பின். அத வந்து ஹீரோ கையில வச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் தான் நம்ம ஹீரோ. இவங்க சரின்ட்டு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அவரு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சரி, இவரை நம்ம காப்பாத்துவோம். நம்ம அம்மாவே இவரை வந்து காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனோம்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஓடி வராங்க இங்க இருந்து. இது மாதிரி, நீனே வந்து தனியா இருக்க. நீ ஏன் இப்படி கூட்டிட்டு வர? யாராச்சும் உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் வரையில பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படின்றாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து, நீ உன் வீட்டுல வச்சுக்க வேணாம், என் வீட்டுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு என் ஹஸ்பண்ட கூப்பிட்டு வரேன், பார்த்து நீங்க வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க கம்பல் பண்ணி உள்ள கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அங்க வந்து இவங்க கிளம்பி போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அங்க பாதுகாப்பு வச்சுட்டு, இந்த சின்ன பொண்ணையும் விட்டுட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா வந்து மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.